ఎలక్ట్రో దళాలు అడవుల్లో కైట ప్రపంచం அமகாஞ்சினா அதே போலத்தான் குடும்பத்திலே வெளியில் சென்று கட்டப்படுபவர்கள் ஆண்கள். ஆனால் குடும்பத்தின் உள்ளே இருந்து குழந்தைகளை பார்த்துக் கொண்டு கணவரையும் பார்த்துக் கொண்டு மற்றும் சிறந்த நிர்வாகத்தினை செய்பவர்கள் பெண்கள் தான். அதை மறுக்க முடியாது. நிர்வாகம் என்று சொன்னால் குடும்ப நிர்வாகம், குழந்தைகளை பார்த்துக் கொள்வது, வீடை சுத்தமாக நிர்வாகம் செய்வது, முக்கியமாக நிதி நிர்வாகத்தை செய்வது. அதாவது ஒருவர் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய எண்ணம் எங்கு செல்லும்? இந்த டூ வீலரை வச்சுட்டு இன்னொரு புது டூ வீலர் வாங்கிடலாமா? இந்த டூ வீலர் விட்டா பாதி வரைக்கும் தான் போகும். சரி, புது டூ வீலர் வாங்குறோம், அதுக்கு வட்டி 20,000. அப்போ நஷ்டமான காசு, வட்டி காசு எல்லாம் சேர்ந்து 50,000 ஒரு அமௌண்ட் சேர்ந்து இருக்குது என்று சொன்னால் அது சித்ரா சிட்பண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல நபரிடம் சென்று நிதி நிலைமையை செய்து அந்த பணத்தை சேர்த்து தங்க நகையாக வாங்கி போட்டுக் கொள்கின்றார்கள். அதுவும் அவங்களுக்காக இல்லை. குடும்பத்திலே கஷ்டமைப்புகள் வருகின்ற போது அந்த நகைகளை வைத்து அந்த குடும்பத்தை சமாளித்துக் கொள்கின்றார்கள். மேலும் குடும்ப நிதி நிர்வாகத்தையும் செய்கின்றார்கள். சரி, ஆண்கள் எப்படி தெரியுமா? 6 மணி வரைக்கும் ஒர்க்ககாலிக்கு, 8 மணி ஆச்சுன்னா ஆல்ககாலிக்கு. சம்பாதிக்கிற காசுல பெரும்பாலும் நண்பர்கள் ஆண்கள் எப்படித்தான் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். சம்பாதிக்கிற காசுல பாதி இவர்கள் ஆல்ககாலிக்காவே செலவு பண்ணிடுறாங்க. அப்புறம் எப்படி மிச்சமாவா குடும்பத்துக்கு எப்படி எடுத்து கொடுப்பாங்க, எப்படி நிர்வாகம் செய்ய முடியும்? சரி, இந்த கொரோனா டைம் வந்தது. அப்போ யாரிடமும் பணம் இல்லை. அந்த நேரத்தில் குடும்பத்தை காப்பாற்றியவர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான். ஏனென்று சொன்னால் யூடியூப் அமைப்பிலும் மேலும் தன்னிடம் இருந்த சில நகைகளை வைத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி நன்றாக நிர்வாகம் செய்தார்கள். நடுவர் அவர்களே, இதை குறித்துக் கொள்ளுங்கள். எப்பயுமே பெண்கள் தான். காலையில பின் தூங்கி முந்தி எழுவாள் பெண்கள் என்று சொன்னார்கள். காலையில 5 மணிக்கு எழுந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வேலையை நைட்டு 10 மணிக்கு தூங்க போற வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்கும். இது குடும்பத்தையும் நிர்வாகம் செஞ்சு குழந்தைகளையும் நிர்வாகம் செய்வார்கள். மேலும் பெண்கள் தான் எல்லாத்தையும் முதலிடம். ஒரு கோயிலுக்கு சென்று பார்த்தாலும் முதலில் அம்மனை கைப்பற்றி வாருங்கள், பின்பு மூலவரிடம் செல்வார் என்று சொல்வார்கள். எனவே கோயிலே அம்மனுக்கு தான் முதலிடம். சரி, பிக் பாஸ்ல ஒரு 15 பேர் இருக்கின்ற ஒரு குடும்பத்துக்கு ஆண்கள் நிறைய, ஒரு முறை 2 முறை தான் ஆண்கள் இருப்பார்கள் நிர்வாகத்தை நிர்ணயிப்பதற்கு. ஆனால் நிறைய முறைகள் பெண்களிடம் தான் அந்த நிர்வாகத்தை ஒப்படைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பெண்கள் நிர்வாகத்திலே சிறந்து விளங்குவார்கள் என்று அந்த பிக் பாஸ் நிறுவனத்துக்கு தான் தெரிஞ்சிருக்கிறது. சரி, நாட்டில் இப்படி காட்டுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு பெரிய யானை கூட்டம் சென்று கொண்டிருந்தால் முன்னாடி பெண் யானை தான் வழிநடத்தி செல்லும். அதுக்கு பின்னாடி தான் ஆண் யானை மற்ற குட்டிகளோடு சேர்ந்து கொண்டு வரும். அப்போ காட்டிலே கூட யானை கூட்டத்திலே பெண்கள் தான் முதலிடம் அந்த குடும்பத்தை வழிநடத்துகிறது, யானை குடும்பத்தை. அது போலதான் நாட்டை நிர்வாகம் செய்தவர் யார்? இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க ஒரு பெண்ணு தானே. நாட்டையே நிர்வாகம் செய்யக்கூடிய திறமைப்பட்டவர்கள் பெண்கள் என்று சொல்லுகின்ற போது வீட்டை நிர்வாகம் செய்ய மாட்டார்களா? அதைத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லிவிட்டார். மனிதக்க மான்படையால் ஆகித்தான் கொண்டான், மனதற்கான் வாழ்க்கை துணை என்று. எவன் ஒருவனுக்கு சிறந்த வாழ்க்கை துணை அமைகின்றதோ அவன் வாழ்நாளிலே எப்படி இருந்தாலும் கீழே செல்லுவிட மாட்டான், முன்னேறுவான் என்று திருவள்ளுவரை சொல்லிவிட்டார். ஒரு பெண் எப்படி தெரியுமா? ஒரு கப்பல் பெருசா இருக்குது, ஆனா ஒரு புயல் வந்துச்சுன்னு வச்சுங்க, அதை காப்பாற்றுறது ஜமாத்துறது நங்கூரம் தான். அந்த நங்கூரமானது கப்பலை பெரிய புயலிலிருந்தும் மழை அமைப்பில் இருந்தும் அனைத்து சீற்றங்களிலிருந்து காப்பாற்றுவதை போல பெண்ணானவர்கள் குடும்பத்தை எந்த விதமான பிரச்சனைகளிலே சென்று கொண்டு சிக்கியிருந்தாலும் ஆண்களை எப்படியும் மீட்டெடுத்து அந்த குடும்பத்திலே முன்னேற செய்து விடுகின்றார்கள். ஆடம்பர செலவு. ஒரு புதிய படம் வந்துடுச்சுன்னா 1500 ரூபாய் டிக்கெட் இருந்தாலும் முதல் ஷோவா போய் பார்க்குறான் ஆண். ஏன் இந்த படத்தை நான் பார்த்தேன், 1000 ரூபாய் போனாலும் பரவாயில்ல.
ஆனா பெண் என்ன சொல்றா, ஒரு வாரம் பொறுங்க, 200 டிக்கெட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் நிதி நிர்வாகத்தை மிச்சம் செய்வது பெண்கள் தான். ஒரு ஹோட்டலுக்கு சென்று செய்தாலும் அப்படித்தான் செலவுகளை மிச்சம் செய்து கொண்டு அதை கொண்டாந்து அவர் சாப்பிடுவார்கள். என்ன நீங்க சொல்ல போறீங்க சுமார் அவர்களே? மேக்கப் போட்டுக்குவாங்க. இவங்க சொல்றது என்ன சொல்லுவாங்க, இப்ப பெண்கள் மேக்கப்புக்கு செலவு பண்றாங்க, பட்டுப்புடவை வாங்கினா அதுக்கு செலவு பண்றாங்க, அப்புறம் மேக்கப்பு ட்ரெஸ் இதெல்லாம் செலவு பண்றாங்கன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க பெண்கள்? இதுதான் அவங்களுடைய அழகை கூட்டுவதற்காக இல்லை. எனவே பெண்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே ஆண்களுடைய நன்மைக்காகவும் பெருமைக்காக தான் செய்கின்றார்கள். அதை போலதான் குடும்பத்தை நிர்வாகிப்பவரும் சிறந்த திறமையாளர்கள் பெண்கள் தான். ஒண்ணுமே இல்லை. இப்ப நாகராஜிட்டு கேட்டேன், என்னப்பா ரெடி ஆயிட்டேன், இந்த பாயிண்டை கிடைக்கலாம். ஆமா, ஆண்களுக்குன்னா பாயிண்ட் எப்படி கிடைக்கலாம்? நம்ம சகோதரி கிட்ட கேட்டேன், என்னம்மா ரெடி ஆயிட்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டுக்கிறாங்க. அப்போ அதுலயே தெரியுது குடும்ப சுமை எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியமாக தென்படுகிறது. வீட்டிலும் சரி நாட்டிலும் சரி பெண்களுக்கு ஒரு நிம்மதியே கிடையாது. ஏதாவது வேலை இதே வேலையை செல்கின்ற பெண்களாக இருந்தா இன்னும் அதிகமான அவங்களுக்கு பழுவு. குடும்பத்தையும் பார்த்துக் கொண்டு வெளியே சென்று உணவை சம்பாதித்துக் கொண்டு வருகின்ற அமைப்பிலே பெண்களானவர்கள் அனைத்திலுமே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதே போல குடும்ப முன்னேற்றத்துக்கும் பாடுபடுகின்றார்கள் சொல்லிக்கொண்டு முதல் சுற்றை நிறைவு செய்கின்றேன். அடுத்த சுற்றிலே பார்ப்போம். வாழ்த்துக்கள். நன்றி.